இபிஎஸ் வந்து அதிமுக வெளியே போறாரு சார், இல்ல வெளியே துரத்துறாங்களா? இபிஎஸ் ஆன்டி இபிஎஸ் தான் ஓபிஎஸ் தினகரன் இவங்களுக்குள்ள மெயின் ஸ்ட்ராட்டஜி. இரட்டை இலை அது சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவா உருவாயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரெட்டையில என்ன பொறுத்தவரை சமநீதி சூறையாடக்கூடிய சிம்பல் தான். சிம்பல் வந்து ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி போகும்போது பிளஸ் பன்னீர் போகும்போது தொடர் தோல்வி சிம்பல். ஓபிஎஸ் தரப்புக்கு இது இந்த இரட்டை இலை சின்னம் போக போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டே இருக்கேன். அதற்கான ஃபைட்டை ஓபிஎஸ் வெள்ளாள கவுண்டர் மட்டும் அபகரிக்காம முக்குலத்தோருக்கு 50%, வெள்ளாள கவுண்டருக்கு 50% சொல்லிருங்க. ஆனால் நாடார் நானே பஞ்சாயத்து பேசி 2 பேருக்கும் அந்த உரிமையை நான் வாங்கி கொடுத்துறேன். அப்ப எடப்பாடிக்கான முக்கியத்துவம் போயிருமே. அப்ப எடப்பாடிக்கான முக்கியத்துவத்தை அடிக்கிறதுக்கு பாராளுமன்றம் சரியான களம் இல்லை, சட்டமன்றனே அவர் போகலாம். சாதிக்கல்லி வழக்குப்படி எம்எல்ஏக்கள் ஆண்ட இருக்கு, கட்சி ஆண்ட இருக்குதுங்கிறத இபிஎஸ் கிளைம் பண்றாரு. இவர் தொண்டர்கள் தான் கட்சி, எம்ஜிஆருக்கு பாலிசி படி தான் கட்சிங்கிறத எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதுக்குள்ள இருந்து ஃபைட் பண்றாரு. இப்போ இபிஎஸ்க்கு இது ஒரு பெரிய குடைச்சலா இருக்காது? குடைச்சல் தான், ஈஸியா கிடைச்சது. சசிகலா அம்மையாரை ஈஸ் அவுட் பண்ணு 2 பேரும் சேர்த்து ஈஸியா கிடைச்சது. கம்ஸ் ஈஸிலி மே கோ ஈஸிலி. இபிஎஸ் பாஜக சரண்டர் ஆக மாட்டார். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் அதுக்கு முயற்சி பண்றாரு. எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையிலே தான் ஸ்டாலின் உண்டுலனி பண்ணிட்டாரு, பிச்சு பெசரட்டாய் பிச்சு எரிஞ்சிட்டாரு. எம்பி எலெக்ஷனோட ரெட்டையில சின்ன முக்கியம்னு ஒரு முடிவெடுத்து ஓபிஎஸ் நகர்வாருங்கிற செய்திகள் எனக்கு வந்துட்டு இருக்குது. PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைபவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறார், இபிஎஸ் அதிமுக வெளியே போறாரு சார், இல்ல வெளியே துரத்துறாங்களா? இபிஎஸ் அதாவது ஆன்டி இபிஎஸ் தான் ஓபிஎஸ் தினகரன் இவங்களுக்குள்ள மெயின் ஸ்ட்ராட்டஜி. அதில் அவங்க ஒன்று சேர்ந்து அதுக்கான வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க. கடைசியாக ஈரோடு கிழக்கு ரெட்டையில இபிஎஸ் தான் நின்னாரு. அதில் அவருக்கு வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி அவரை பேக் பண்ணிச்சு. தென் கர்நாடகாவிலேயே ரெட்டாலையில் போட்டு சில ஜிமிக்ஸ் இதெல்லாம் பண்ணி அவர் அதுக்கான உரிமையை பெற்றிருக்கிறாரு. பட் அது ஃபைனல் அல்ல, அது இன்னும் ஃபுல்லி செட்டில்டு அல்ல. 99% தான், 1% அதில் பாக்கி இருக்குங்கிறதுல ஓபிஎஸ் தளராமல் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட அவர் இந்த தேர்தலில் அதுக்கு ஒரு முடிவு வரணும்னா ஓபிஎஸ் அந்த முடிவுக்குள்ளே போவாரா, அல்லது இந்த மக்களவைத் தேர்தலில் அவர் எடுக்கக்கூடிய வியூகம் அதிமுகவுக்கு தான் உரிமை கொண்டாடுறத அதை ஃபோர்கோ பண்ணிட்டு போவாரா, அல்லது அதை ஃபைட் இட் அவுட்டுன்னு மக்களவைத் தேர்தலை விட அதிமுகவுக்கு தான் சொந்தம் கொண்டாடும் உரிமை பெருசுன்னு இருக்காராங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவர் அதை தான் சொல்கிறார், ரெட்டையிலையில் போட்டியிடுவோன்னு சொல்கிறாரு. ஒருவேளை ரெட்டையில போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இதை வந்ததுன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலையாவது ரெட்டையில போட்டியிடக்கூடிய அளவுக்கு வியூகங்களை வைப்பாரா, அல்லது ரெட்டையிலையை விட்டுக்கிட்டு திருநாவுக்கரசர் போன மாதிரி ஜெயலலிதாட்ட போன மாதிரி அந்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து போவாரா? இல்லை, அந்த மாதிரி போடுற முடிவில் லாபம் இல்லை. நம்ம தலைவராக இருந்தவங்க, முதல்வராக இருந்தவப்பில் திருநாவுக்கரசு ஜெயலலிதாவுக்கு சப்பார்டினேட்டாக தான் இருந்தார். நம்ம ஈக்குவல் தலைமையில் கையெழுத்து போட்டோம். அதனால நம்ம அந்த ரெட்டலைக்கான ஃபைட்டு தான் நமக்கு மெயின். இந்த பாராளுமன்ற தேர்தல் நமக்கு 2ஆம் பட்சம் தான். மோடி ஆதரவுன்னு நம்ம இந்த பாராளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போது ரெட்டையில அப்படின்னாரு. நாங்கள் நேற்று பேசும்போது ரெட்டையிலன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் தாமரையில் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லலை, என்னைக்கும் சொல்லலை. தாமரை நிற்போம்னு சொன்னாலே ரெட்டைலைக்கு உரிமையை விட்டாதானங்க அர்த்தம். எப்படிங்க சொல்லியிருப்பாரு? நோ சொல்லுங்க, எங்க சொல்லியிருந்தாரு? நாங்கள் தாமரையில் நிற்போம்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அதோட ரெட்டைலைக்கு உரிமை அதோட முடிஞ்சு போகுது இல்லையா? அவரு எங்கேயா சொல்லியிருந்தாரா? சொன்னதால் அவர் நிற்பாருன்னு வதந்திகளை தகவல்களை எடப்பாடி தரப்பு பரப்பிட்டு இருந்தாங்க. ரெட்டலைக்கு உரிமையை அவர் ஃபைட் பண்றாரு.
ஸோ இந்த மக்களவை தேர்தல் பெருசா, ரெட்டலைக்கு உரிமைக்காக ஃபைட் பண்றது பெருசாங்கிறதான் அவர் எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இபிஎஸ் வந்து அதிமுக விட்டு வெளியே போகணும், இல்லைன்னா வெளியேற்றப்படுவார். ஒன்று பாஜகவால் வெளியேற்றப்படுவார், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஓபிஎஸ் தரப்புக்கு இந்த இரட்டை இலை சின்னம் வந்து போக போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டே இருக்கு. அதற்கான ஃபைட்டை ஓபிஎஸ் பண்ணுவார். இது வந்து ரெட்டலைங்கிற சிம்பல் வந்து என்னோட பார்வையில் சமூக நீதி சூறையாட சிம்பல் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்தா, ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேர் கையில் இருந்தால் கூட 50% முக்கியத்துவம் 50% வெள்ளாள கவுண்டனி ஓரளவு பொதுத்தளம் கொடுக்கும். இவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு ஜாதிக்கான ஆதிக்கத்தை கொண்டு போகும். அதை வந்து ஈரோடு கிழக்கிலே பிற ஜாதிகள் ஏற்றுக்கிடலைங்கிறது என்னோட ஆணித்தரமான டேட்டா பேஸ்டு ஆர்கியூமெண்ட். டேட்டா என்கிட்ட இருக்குது அதுக்கானது. பட் ஓபிஎஸ் அந்த சிம்பலில் ஜெயித்தவர். அவர் அந்த சிம்பல் மேலே சென்டிமெண்ட்டாக இருக்கிறாரு. அந்த சிம்பலை நோக்கி அந்த சிம்பலை விடக்கூடாதுங்கிற அந்த ஃபைட்டுக்குள்ளே அவர் நிற்கிறார். அதான் சிம்பல்னா கட்சி. அதிமுகவுக்குள்ள தான் வந்து மீண்டும் அதில் ஒரு தலைவராக வரணும். அதை உரிமையை விட்டுக்கிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் நின்றுக்கலாமே, நிற்கலையே. நிச்சயமா நிற்கல. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மக்களவை தேர்தலையும் அவர் நிற்கிறதா வேண்டாமாங்கிறதுல ஃபைனல் ஃபைட்டை 2026 கொண்டு போவதுக்குள்ள சூழலும் இருக்கிறதா நான் உணர்றேன். ஒரு தலைவர் வந்து தன்னுடைய இரட்டை இலை சின்னம் தனக்கு உரிமைப்பட்டதா நினைக்கக்கூடிய விஷயத்தை பெறணும் அப்படின்னா கட்சியில நிற்கும் தேர்தலில் நின்னா தானே சார் அது பண்ண முடியும். தேர்தலில் நின்னா எம்ஜிஆர் உதயசூரியனுக்கு எம்ஜிஆருக்குள்ள கிளைம் போயிட்டேன். ரெட்டையில ஜெயித்தார் எம்ஜிஆர். நிற்கும் போது உதயசூரியனுக்குள்ள கிளைம் அவருக்கு போயிட்டேன். இவங்க ரெட்டையிலை கிளைமை விடக்கூடாதுன்னு நினைக்கிறார். எம்ஜிஆர் உதயசூரியனே மீறி ஜெயித்தார், அது எம்ஜிஆர். இவரு ரெட்டை தலைமை ஈக்குவலா ஒரேலா அவரு ஒரேலா இவருன்னு இருந்தார். அந்த ஃபேமை கம்பேர் பண்ண முடியுமா சார்? அதான் கம்பேர் பண்ணலங்கிறேன். அந்த ஃபேமை கம்பேர் பண்ணாதனால தான் ரெட்டலை எதிர்த்து நம்ம வாக்கு எடுக்கிறத விட அந்த ரெட்டலைக்கான ஃபைட்டை கண்டினியூ பண்ணுவோம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடிக்கு ஆதரவுங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க, அதனாலதான் அவர் வந்து தான் சார்ந்த கட்சிக்கு வந்து ஒரு துரோகம் பண்றாரு, அவர் வந்து இப்படி எல்லாம் போய் கேஸ்லாம் போடலாமா, இதெல்லாம் பண்ணலாமா? சரி, மீண்டும் ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமை கொடுத்துருங்க. வெள்ளாள கவுண்டர் மட்டும் அபகரிக்காம முக்குலத்தோருக்கு 50%, வெள்ளாள கவுண்டருக்கு 50%ன்னு சொல்லிருங்க. நான் நானே பஞ்சாயத்து பேசி 2 பேருக்கும் அந்த உரிமையை நான் வாங்கி கொடுத்துட்றேன். இந்த குற்றச்சாட்டை விட்டுக்கிட்டு பாதி ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் படி பாதியாக தானே வந்தீங்க. இவர் 11 எம்எல்ஏவோட தானே வந்தார். அன்றைக்கி அதிகாரத்தை நிலைக்கிறதுக்கு இவர் வேணுன்னு தானே இந்த 11 எம்எல்ஏயும் சசிகலாட்ட வந்து நீங்கள் எடுத்து அவ்வளோ எம்எல்ஏக்களையும் வச்சு நீங்கள் ரெட்டலை வாங்கினீங்க. இப்போ அந்த ரெட்டலையை நீங்கள் அபகரிக்க பார்க்குறீங்க, இவர் மேலே குற்றம் சாட்டுறீங்க. நான் வந்து வெள்ளாள கவுண்டருக்கும் முக்குலத்தோருக்கும் பஞ்சாயத்து பேசுறாங்க. இல்ல வெள்ளாள கவுண்டர் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங். அந்த பக்கம் வன்னியர் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இந்த பக்கம் மற்ற சமூகங்கள் ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. கண்டிப்பா சிறுபான்மையினர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்களே. கண்டிப்பா வன்னியர் இவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. நான் மறுக்க வரல. உள்ள வரும்போதே 11 எம்எல்ஏட தானே வந்தாரு. இப்ப சப்போர்ட்டா இருக்காங்களே சார். அப்போ வந்து அவருக்கு வியூகம் வந்து இந்த ரெட்டலையை ஃபைட் பண்றதுக்கு அவர் என்ன வியூகம் எடுப்பாரோ அதுக்கு தக்கன அவர் வியூகத்துல போவார். அப்போ ஓபிஎஸ் பின்னாடி யாரும் இயக்குறாங்கன்னு தான் அர்த்தம். அது அதான் பின்னாடி இருந்து இயக்குறாங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு தான் நான் பஞ்சாயத்து பண்றேன். 2 பேரும் 50-50ன்னு எடப்பாடி சம்பாதிக்கிட்டு அவரே வந்துடுவார் உங்ககிட்ட. உங்ககிட்ட 50-50 பழைய இதை பண்ணா ரிவோக் பண்ணா ரெட்டையிலோட உரிமை 50% உரிமை கொடுத்தா எடப்பாடிக்கான முக்கியத்துவம் போயிருமே. அப்போ எடப்பாடிக்கான முக்கியத்துவத்தை அடிக்கிறதுக்கு பாராளுமன்றம் சரியான களம் இல்லை, சட்டமன்றனே அவர் போகலாம். இப்ப இந்த யாரோ ஒருத்தர், பேரே தெரியாத ஒருத்தர், கட்சிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இபிஎஸ் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நிர்வாக நடைமுறைகள்ல இப்போ ஒரு சமீப காலத்துல நம்ம பார்க்காத கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு. சேமண்ணனுக்கு கருத்து இதுல ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஆனா இதே மாதிரி தான் சசிகலா அம்மையாரும் தூக்கி போடப்பட்டாங்க. ஸோ முன்னுதாரணங்களும் பல இதுகளில் இருக்கத்தான் செய்யுதுங்கிறதும் நாம மறந்துட முடியாது. இல்லை இருந்தாலும் இப்போ ஒரு அனானிமஸ் ஒரு பெட்டிஷன் போடுது. இப்போ பாஜகவுக்கு போட்டால் ஏற்றுக்கோங்களா, இல்லை வந்து காங்கிரஸ் போட்டால் ஏற்றுக்கோங்க, இல்லை அந்த தேர்தலான அதை இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு திறனாய்வாளர் அல்லது வந்து ஒரு அரசியல் பார்வையாளர் நீங்கள் அதெல்லாம் சேமண்ணன் கருத்து கரெக்ட் இதில் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இல்லை நான் அவர் கருத்தாக மட்டுமே நான் சொல்லலை, ஒரு பொது பார்வையிலேருந்தே சொல்கிறேன். ஒரு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை. ஓபிஎஸ்க்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு, சூரியமூர்த்திக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை. பப்ளிக் இண்டஸ்ட்ரியல் லிட்டிகேஷன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ், அது ஒரு ப்ராப்பர்ட்டின்னா அது ஓனர்ஸ் வந்து இபிஎஸும் ஓபிஎஸ் தான். அதில் யார் அதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சாதிக்கலி வழக்குப்படி எம்எல்ஏக்கள் ஆண்ட இருக்குது, கட்சி ஆண்ட இருக்குதுங்கிறத இபிஎஸ் கிளைம் பண்ணுறாரு. இவர் தொண்டர்கள் தான் கட்சி, எம்ஜிஆருக்கு பாலிசி படி தான் கட்சிங்கிறத டெக்னிக்கலி ஓபிஎஸ் கிளைம் பண்ணி அதிலே அவர் ஸ்டிக் ஆன் பண்ணி எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதுக்குள்ளே இருந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதில் உள்ள லோக்கல் ஸ்டாண்டி உள்ளவர் இவங்க தான். கோர்ட்டு கேஸு ஃபைனல் இது வர எலெக்ஷனில் 2 பேரும், அதாவது இன்னைக்கு கூட அவர் மக்களவை தேர்தலில் இவர் இன்னொரு சிம்பிளில்
ஓபிஎஸ் போட்டியிட்டா ரெட்டரிக்குள்ள ரைட்டாக அவர் ஃபோர்கோ பண்ண மாதிரி ஆயிரும். லா ஆஃப் எஸ்டாப்பெல்லாம் அவர் திரும்ப கிளைம் பண்ண முடியாது. அதற்காக அவர் மக்களவைத் தேர்தலில் புறக்கணிக்க கூட அவர் தயங்க மாட்டார். ஸோ அவருக்கு அந்த உரிமை இருக்குது. சூரியமூர்த்திக்கு உரிமை இருக்கதா நான் பார்க்கல. இப்போ ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன். ஒரு அனானிமஸ் ஒரு பெட்டிஷன் வரும்போது ஏதோ ஒருத்தர் வந்து போடுறாரு அப்படின்னா அதை வந்து தேர்தல் ஆணையம் அந்த பர்டிகுலர் கட்சிக்கு, ஒரு திரிணாமுல் காங்கிரஸுக்கோ அல்லது வந்து சிவசேனாக்கோ அப்படி ஒரு கட்சிக்கு வந்து அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து பதில் சொல்லணுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு லோக்கல் ஸ்டாண்டு இல்லை. சூரியமூர்த்திக்கு லோக்கல் ஸ்டாண்டு இல்லை. இல்லை, நான் சூரியமூர்த்தி மட்டும் கேட்கல சார். பொதுவாக ஒரு யாரோ நான் தான் வேற கட்சிகள் சொல்கிறேன். லோக்கல் ஸ்டாண்டு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். ஷாமானன் கருத்துன்னு சொல்லிட்டேன்னாலே அதில் லோக்கல் ஸ்டாண்டு கொஸ்டின் வருது. அண்ணா அதில் தெளிவாக பேசியிருந்தாருங்க போது அது இல்லை. பட் பன்னீர்செல்வம் அந்த வழக்கு சம்பந்தமாக அவருக்கு அஜிடேட் பண்ணலாம். ஃபைனலாக அவர் அதோட உரிமையை விட்டு கொடுக்காத வரை பன்னீர்செல்வம் அஜிடேட் பண்ணலாம். இப்போ இபிஎஸ்க்கு இது ஒரு பெரிய குடைச்சலாக இருக்காது? குடைச்சல் தான், ஈஸியாக கிடச்சிது. சசிகலா அம்மையாரை ஈஸ்வர்ட் பண்ணுன்னு 2 பேரும் சேர்த்து ஈஸியாக கிடச்சிது. கம்ஸ் ஈஸிலி மே கோ ஈஸிலி. என்ன 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 பண்ண போறாரு அவர்? யாரு? இபிஎஸ் வந்து பாஜக சரண்டர் ஆக மாட்டார். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பாஜக சரண்டர் ஆனால் 12 சீட்டு கொடுக்கணும். ஸோ 12 சீட்டு கொடுத்து சரண்டர் ஆனால் அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அண்ணாமலைக்கும் அவருக்கு தான் இன்னைக்கு யார் அணி அமைக்கிறங்கிற பெரிய போட்டி நடக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் சரண்டர் ஆக மாட்டாருங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரண்டர் ஆனால் அவருக்கு லீடர்ஷிப்பே போயிடும். அவர் கூட இருக்க ஒருத்தர் தான் அப்புறம் லீடர் ஆவாப்பில். ஸோ அந்த வகையில் தன்னோட லீடர்ஷிப் நிற்கிறதுக்காக அவர் போராடுவார். கண்டிப்பாக தேவகவுடா மாதிரி கூட ஒரு கட்சியாக கூட அவர் தன் கட்சியை வழிநடத்தி போகிறது கூட சூழ்நிலை வந்தால் அதுக்கு கூட தயங்க மாட்டார். ஸோ அவர் கட்சி அவர் தலைவராகி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அண்ணாமலை எதிர்த்த வானதி சீனிவாசன், நயனார் நாகேந்திரன், கரு நாகராஜன், ப்ரொஃபசர் சீனிவாசன் போன்றவங்கெல்லாம் அவரை நம்பி தான் பாஜக அதிமுக ஃபைட்டை கொண்டு வரணும். அவர் தெளிவாக பாஜகவோட போகிறது தனக்கு மைனஸ். அண்ணாமலை எமர்ஜ் ஆகிடுவார். 18% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் 26 ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு ஸ்டாலினுக்கு அடுத்த 5 வருஷமும் கிடச்சிரும். அது 2001 கலைஞர் தோற்ற மாதிரி, 2006 ஜெயலலிதா அம்மையார் தோற்ற மாதிரி, 2021 அவர் தோற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருங்கிறக்காக அவர் அந்த இடத்துக்குள்ளே தான் இப்தார் நோன்பு நேற்று பண்ணார். அதில் தெளிவாக பேசினார். வேலுமணி கோயம்புத்தூரில் கிறிஸ்டின்ஸை ஆர்கனைஸ் பண்ணார். எஸ்டிபிஐ கூட இது பண்ணார். அவங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டாருன்னா அவருக்கு பாதை வந்து தெளிவாயிட்டு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் தன்னோட சிம்பல், தன்னோட கட்சி அமைப்பு, பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மையர் ஆதரவு, இது என்ன இருக்குது 2024ங்கிறத தனக்கு என்ன ஓட்டி ஸ்டோர் ஃபார் ஹிம்ங்கிறத பார்க்க நினைக்கிறார். இப்போ திரு ரவீந்திரன் துரைசாமி மத்தியஸ்தம் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. சும்மா நான் எது கேட்க வரேன்னா, இப்போ 2 பேர் இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டாண்டை கிளியர் ஆகிட்டதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்து எங்க ஃபிட் இன் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த இரட்டைலை கேஸ், ஒரு குடைச்சல், தேர்தல் வருது. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் சொன்னேன். யாரோ தூண்டி விட்டு குடைச்சல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது குடைச்சல் பண்ண மாட்டாருங்க. 50-50 கொடுத்துருங்க, விளையாட கொண்டிருக்கு 50, முக்கலத்தோருக்கு 15 கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை நான் சொன்னேன். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் அதை பதிலா சொன்னேன். இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்க ஃபிட் இன் பண்ண பாப்பாருன்னு கேட்கிறேன். அவரைய ஓபிஎஸ் வந்து எங்க இபிஎஸ் ஃபிட் இன் பண்ண பாப்பாரு? அதுக்கு அவருக்கு இடம் வேணும் இல்லையா? ஓபிஎஸ் பொறுத்தவரை தனக்கே ரிட்டர்ல வரும்னு அவர் கிளைம் பண்றாரு. தொண்டர்கள் அந்த இதுல வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ்ல தனக்கே வரும்னு அவர் கிளைம் பண்றாரு. ஸோ ஃபிட்டின்ங்கிறது அவருக்கு இது இல்லை. சிவசேனா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க போச்சு அப்படிங்கிறது தெரியும், எதை அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்தாங்கிறது தெரியும். அப்போ ஓபிஎஸ் என்ன ஸ்டாண்ட்ல கிளைம் பண்றாருங்கிறது வேணும் தானே? அவர் பின்னாடி யார் நிக்கிறாங்கிறது வேணும். அவர் கிளைம் பண்றாரு, கடைசி வரை ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. நானே சொல்லிட்டேனே, இன்னும் 10% அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பிக்கை இழக்காம அதுக்குள்ள ஹோப்ல அவர் போறாரு. அரசியல் சூழ்நிலையில அது இன்னைக்கு மக்களவைத் தேர்தலில் வரலனாலும் மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச முறை வரும்னு கூட அவர் எதிர்பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் முன்னாடி தான் அந்த களத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். மக்களவைத் தேர்தல் களத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டார். இப்போ இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக வர என்னன்னா, இந்த ஒரு பிரச்சனை இரட்டை இலை அது சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவா உருவாயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இரட்டை இலை என்ன பொறுத்தவரை சமநீதி சூறையாடக்கூடிய சிம்பல் தான். அந்த சிம்பல் வந்து ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி போகும்போது ப்ளஸ் பன்னீர் போகும்போது தொடர் தோல்வி சிம்பல். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் போகும்போது மயிலாடுதுறை, அண்ணா நகர், உப்பிலியாபுரம், தஞ்சாவூர், இதில் கலைஞர் வெற்றி 2 சீட்டு தூக்கிட்டாரு. எம்ஜிஆர் 1 தான் எடுத்தார். 4 இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது, காங்கிரஸ் கூட்டணியோட எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் அப்போ எம்ஜிஆர் எமர்ஜ் ஆகிட்டார். 1 உள்ளாட்சி தேர்தல் 86, அதில் கலைஞர் எமர்ஜ் ஆகிட்டார். நகர்ப்புறத்தில் நடத்ததுக்கு எம்ஜிஆரே கலைஞருக்கு செல்வாக்கை கண்டு பயந்தார். 2 3வது 80 இந்திரா காந்தி செல்வாக்கில் கலைஞர் வந்து எம்ஜிஆரை தோக்கடிச்சார்.
3 அக்கேஷனை தவிர மீதி 8-10 அக்கேஷனில் கலைஞரை வந்து ரெட்டையில உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு திண்டுக்கல், கோவை மேற்கு, கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டு, அதுக்கப்புறம் 77 மக்களவை, கலைஞர் 1 ஆசை தம்பி மட்டும்தான் ஜெயித்தார். 77 சட்டமன்றம், அதில் கலைஞர் வந்து பெருமைக்குரிய தோல்வி. அதுக்கு பிறகு 80 பார்லிமெண்ட்டு நம்ம கலைஞர் இந்திரா காந்தியை பிடிச்சி கலைஞர் ஜெயித்துட்டார். 80 சட்டமன்றம் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி. 77 எம்ஜிஆருக்கு ஒன்றும் பெரிய வெற்றி கிடையாது. மும்முனை போட்டினா எம்ஜிஆர் வந்திருக்க மாட்டார். 80 எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி. 84 சைமல்டேனியஸ் எலெக்ஷன் எம்ஜிஆருக்கு வெற்றி. ஸோ இந்த இடத்துக்குள்ள 3 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் கிளீனாக ஜெயித்துட்டார். 3 மக்களவையில் 2 மக்களவையில் ஜெயித்துட்டார். உள்ளாட்சி நடத்த பயந்தார். ஒரு உள்ளாட்சியில் தான் நடந்தது. அதில் கலைஞர் ஜெயித்தார். மற்றபடி ஒரு சில இடைத்தேர்தல்கள், மற்றபடி ஒரு 70-80% இடத்துல ரெட்டையில வந்து எம்ஜிஆர் கையில இருந்து கலைஞரை தோக்கடிச்சு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் கையில் உள்ள ரெட்டையில கலைஞரை வந்து தோக்கடிச்சு அவங்களே தோத்து கலைஞர் வெற்றி பெற்றார். மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது. சீசா பேட்டல் மாதிரி போயிட்டு இருந்தது. கடைசியில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 2011, 14, 16 இந்த 3 எலெக்ஷன்லையும் ஜெயலலிதா அம்மையார் தொடர் வெற்றி பெற்று தான் முத்தமிழறிஞர் கலைஞரோட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வின்னர்னு காட்டிட்டாரு. எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையிலே தான் ஸ்டாலின் வந்து உண்டுலன்னு பண்ணிட்டாரு. பிச்சு பெசரட்டாகி பிச்சு எரிஞ்சிட்டாரு. சமூக நீதி சூறையாடக்கூடிய சிம்பிள்ங்கிறீங்க சார். அப்படி இது இந்த காரணத்தினால தான் சொல்றீங்களா? கண்டிப்பா. இது வந்து இன்னைக்கு இந்த சிம்பலால கொங்கு மண்டலத்தில் 5 வெள்ளாள கவுண்டர்களுக்கு தான் லாபம். வட தமிழகத்தில் 4-5 வன்னியர்களுக்கு தான் லாபம். தென் தமிழகத்தில் முக்குலத்தோர் எதுக்குறாங்கன்னு சசிகலாவை இவர் டிச் பண்ணாரு. தினகரன் சீஃப் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தார். அவர் அது பிறகு கடுமையாக மறிச்சு டிச் பண்ணார். ஓபிஎஸ் சார்ந்தேன்னார், அவரை டிச் பண்ணார். அப்போ முக்குலத்தோர் சமுதாயமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் ராங் அண்ட் ஃபைல். இவங்கெல்லாம் லீடர்ஸ். பாண்டே சொல்கிற மாதிரி அடித்ததெல்லாம் டான். அந்த சமுதாயத்தில் வந்த பெரிய ஆட்கள். அப்போ அந்த சமுதாய மாசு வந்து இவருக்கு எதிராக இருக்குங்கனால அங்கேயும் வந்து முக்குலத்தோர்களை வச்சு இவர் அந்த அரசியலை பண்ணும்போது மற்ற பிற சமூகங்கள் வந்து இது சமூக நீதி சூறையாடலை தான். நாடார், முத்தரையர், தேவேந்திர குல வேளாளர், யாதவரெல்லாம் பார்க்குறாப்புல. நான் வெளிப்படையாக ஓப்பனாக டானின் உண்மையை உடச்சி பேசக்கூடியவன். அந்த வகையில் நான் உண்மையாக தான் பேசுகிறேன். ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு ஒரு தலைவலியா குடைச்சலா வரப்போகுதா, அல்லது வந்திருக்கா, எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்பி எலெக்ஷனோட ரெட்டையில சின்ன முக்கியம்னு ஒரு முடிவெடுத்து ஓபிஎஸ் நகர்வாருங்கிற செய்திகள் எனக்கு வந்துட்டு இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட கான்ஃபிடண்டா இவ்வளவு விஷயங்களை பேசினேன். நன்றி, வணக்கம். PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.